இந்த பூமிய அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலுலக ஆசான்கள் எல்லாம் முடிவு பண்ணாங்க. ஏன்னா இதுல ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. பல தடவை அவங்க முயற்சி செய்யறாங்க இந்த உலக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மக்களான நம்மளுக்கு ஈகோ இருக்கிறதுனால அதுல இருந்து வெளிவர முடியல. மறுபடியும் புதுசா ஒரு செடியில இருந்து உருவாகணும் அப்படின்ற அளவுக்கு அழிக்கப்பட்டது பல தடவை. ஆனா இந்த தடவை வந்துட்டு அந்த மாதிரி முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய மாஸ்டர்ஸ் இந்த பூமியை அழிக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நாங்க போயிட்டு மக்களுக்கு ஞானத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. பல விதமான சொசைட்டில அவங்க இருக்காங்க. புத்தர் எல்லாம் தேடி தேடி ஒரு 4.5 வருஷம் எத்தனையோ மகான்களை போய் தரிசிச்சு அவங்க சொன்ன பிராக்டிஸ் எல்லாம் பண்றாரு. ஆனாலும் அவருக்கு திருப்தியா அந்த ஞானம் அப்படின்றது கிடைக்கல. கடைசியில அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா உட்கார்ந்தாரு. ரமண மகர்ஷி சொல்லுவாருல்ல, சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லுவாரு. சும்மா இரு அப்படின்றது முழுக்க முழுக்க நம்ம வாயை சும்மா இருக்க சொல்லல, மனசு சும்மா இருக்க சொல்ல. மனசு சும்மா இருந்தாதான் நம்ம பிரபஞ்ச ஆட்கள் நம்ம உடலுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் கத்தி நம்ம நம்மளால சண்டை போட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத உருவாக்க முடியாது. ஹிம்சையால நம்ம ஒண்ணும் சேர முடியாது. அஹிம்சையால மட்டும்தான் நட்பு மனப்பான்மை இருந்தாதான் ஏன் ரிலீஜன் கிரேட்டு, ஏன் நாடு கிரேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நான் எந்து அப்படின்றதுல இருந்து வெளியே. ஏன்னா இப்போ ஆன்மீகம் அப்படின்றது இந்தியால மட்டுமே கிடையாது, உலக நாடுகள்ல எல்லா இடத்துலயும். சைனால இல்லையா, திபெட்ல இல்லையா, ஈஜிப்ட்ல இல்லையா, எல்லா இடத்துலயும் இருக்கு. எப்ப நம்ம ரெகுலரா மெடிடேஷன் பண்றோமோ அப்போ நம்ம இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆகும். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த பூமியவே தியானமயம் ஆக்கணும் அப்படின்னா ஒருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் சேவை பண்ணிக்கணும். இந்த உடல் நீங்க கிடையாது, இந்த உடல்ல நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நம்ம இந்த உடலுக்கு சேவை பண்ணணும். என்ன சேவை? அல்டிமேட் சேவை என்ன அப்படின்னா நமக்கு நம்ம பண்ணிக்கிறது நம்மளுடைய இயல்பான இயற்கையான சுவாசத்தை கவனிக்கிறது தான் பெரிய நல்ல சேவை.